இப்போ நார்மல் நாப்கினுக்கும் இந்த நாப்கின் என்ன டிஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு பாருங்க. இப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதில் பாருங்கள் ஃபுல்லாக வந்து இதில் 2 ஊற்றுறேன்னா இதில் எவ்வளோ தண்ணி இருக்கு. இப்போ இதை பாருங்கள், இப்போ இது 2 தொடணும். நீ கை வச்சுட்டு 2 தொடு, 2 கையில் தொடணும். சுத்தமாக நம்மளுக்கு அது தண்ணி இருக்கிறதே தெரியாது. 2 கை நீ 2 கையும் இப்படி டச் பண்ண வந்து இப்படி வச்சு இப்படி டச் பண்ண வந்துவா. தெரியுதா? இப்போ இதை எடுத்து பாரு. இப்போ நீ நார்மலாக இதான் நீ யூஸ் பண்ணுற. இதை வந்து வந்துச்சா ஃபுல்லாக மொத்தம் நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றணுமோ ஃபுல்லாக வந்துச்சு. ஒரு ட்ராப் இல்லாமல் எல்லாத்தையும் புழிஞ்சு எடுத்துக்கினா இது இந்தா நீயே புளி வராது. இப்போ நீ ஃப்ளோ எவ்வளோ ஆச்சுனாலும் உனக்கு வந்து இது வந்து என்னன்னா அந்த ஈரப்பதமே வச்சுக்கிட்டு உனக்கு வந்து வெளியெல்லாம் லீக் அவுட் ஆகும். அது நீ எவ்வளோ ஃப்ளோ ஆனாலும் உனக்கு வெளியே ஒரு ட்ராப் கூட வெளியே வராது. இப்போ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஃப்ளோ தெரியுமா, அது என்னன்னா ஜெல்லாக மாறிடுது. இப்போ இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா இங்கே பாரு. இப்போது இதில் வந்து என்னென்னா நம்ம வேணான்னு தூக்கி போகிறது தெரியுமா பிளாஸ்டிக்கு, அந்த பிளாஸ்டிக்கை தான் நம்மளுக்கு வந்து இது பண்ணி தராங்க. இதில் என்ன இருக்குதுன்னா ஒன்றுமே இல்லை. பாரு இதில் என்ன இருக்குது, வெறும் இந்த பஞ்சு மட்டும் தான் தெரியுதா. இந்த பஞ்சு மட்டும் தான் இருக்குது. நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கட்டு போகிறோம் பாரு, அந்த பஞ்சு ஆச்சா. இது என்ன இது பிடிச்சி பாரு பிளாஸ்டிக். இந்த பிளாஸ்டிக்கு தான் இந்த சூடுனாது கர்ப்பப்பையில் போயிட்டு நீர் கட்டியாக மாறுது. இப்போ இதை நான் பிரித்து காட்டுறேன். இது என்னது பாரு, பேப்பர் 1 2. இப்போ நான் சொன்னேன்ல ஃபுல்லாக வந்து ஜெல்லாக மாறிடுச்சு. புரியுதா? இப்போ இது வந்து எரிக்கணும். இது போட்டு எரிச்சாலும் எரியாது. என்னன்னா நம்ம பெட்ரோல் ஊற்றி எதனா ஒன்று எரிக்கணும். இது வந்து நீ தூக்கி மண்ணில் போட்டால் கூட இது பாரு, இது ஒரு 2 நிமிஷத்தில் கையில் வச்சு கொடுக்குறேன் பார்த்தியா என்னாச்சு. இப்போ மண்ணில் போட்டோன்னா மண்ணோட மண்ணாக மங்கிடுது. இப்போ என்னன்னா இங்கே எவ்வளோ ஃப்ளோ ஆனாலும் இது உடனே என்ன ஆகுது, ஜெல்லாக மாறிடும். இப்போ வந்து சரி ஒருத்தருக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு வரணும், 1 மணி நேரத்துக்கு ஃப்ளோ ஆகுதுல்ல. இப்போ 1 மணி நேரம் ஆச்சுன்னா அடுத்த செகண்ட் இப்போ எவ்வளோ நேரம் ஆச்சு, ஃபுல்லாக இது கொட்டிட்டாச்சு. இப்போ தொட்டு பாரு கூட ஏதாவது இருக்கா தண்ணி, அவ்வளோ தண்ணி நம்ம ஊற்றணுமே ஒரு ட்ராப் இருக்கா, நீ தொட்டு பாருங்க. ஒன்றுமே இருக்காது. புரியுதா? இதை நீ யூஸ் பண்ணுறதுனால உன் கர்ப்பப்பையில் இருக்கிற ஏதாவது இப்போ மென்சஸ் அதிகமாகவும் ஜாஸ்தி ஃப்ளோ போகுதுன்னா கூட அதுவும் இல்லாமல் வயிறு நோவு, கால் வலி, முட்டி வலி, நம்ம உடம்பே ஒரு டிப்ரெஷனாக இருக்கும். அந்த டைமில் வந்து ஒரு டென்ஷனாக இருக்குல்ல, அதெல்லாம் கூட இல்லாமல் இருக்கும். எல்லாமே ஒரு நீ இது யூஸ் பண்ணுறதுக்கே யூஸ் பண்ண மாதிரியே உனக்கு தெரியாது. அந்த அளவுக்கு வந்து எஃபர்ட் சாஃப்ட் இருந்தோடனே தாண்டி இந்த சிப்பு இருக்குது தெரியுமா, இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிப்பு தான் மெயின். இது ஒரு லேயரா இது எங்கேயாவது உனக்கு பிளாஸ்டிக் இருக்குது பார்த்தியா, அதில் பிளாஸ்டிக் இருக்குது. ஏதாவது ஒரு இடத்துல கூட பிளாஸ்டிக் இல்லை பாரு. ஃபுல்லாகவே இது வந்து பார்த்திங்கன்னா காட்டன், இளம் பஞ்சு காட்டனு. இது கீழ் மண்ணோட மண் போட்டால் தான் நம்மளுக்கு வந்து இதாகிடும். இதில் எங்கேயுமே பிளாஸ்டிக் இல்லை. ஃபுல்லாகவே நம்மளுக்கு இந்த சைடில் ஒட்டுறோம் பார்த்தியா, அது மட்டும் தான் கம்மு. அது கூட நம்மளுக்கு வந்து இது இல்லை. இது ஆனால் அது கிழிக்க முடிஞ்ச பார்த்தியா, அதுக்கு இதுக்குள்ளே இதாக வித்தியாசம். சரிங்க, ஆஃப் பண்ணி